सीतापति सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा, जय जानकीकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। श्री श्री बहुनाम बोधेंद्र स्वामी की जय, सकल साधु मंडली की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நல்ல காலம் பாகவதம் நாம் படிக்கிற பாக்கியம் கிடைச்சிது. பாகவதத்தில் சொல்கிற அத்தனையும் சத்தியம், சத்தியம் பரம் தீமகி, அதையே தியானிப்போமாக, தீமகி தியானிப்போமாக. அதாவது ஒரு பணம் 5 இடம் கலிபுருஷனுக்கு 5 இடங்களை கொடுக்குறாரு இல்லையா? சூதாடுற இடம், மதுபானம் பண்ணுற இடம், விபச்சாரம் பண்ணுற இடம், மாம்சபக்ஷணம் பண்ணுற இடம். 5ஆவதா தங்கம் இருக்கிற இடம். தங்கம், அதான் தங்கம், பணம், சொத்து இவைகள்லாம் இருக்கிற இடம். அது 5ஆவது இடமா கொடுத்தார். ஆனால் இந்த சூதாடுறது மதுபானம் பண்ணுறது எல்லாம் பணம் இல்லைன்னா நடக்காது இல்லையா? பணம் தான் மெயினாக இருக்குது. அதுதான் 5ஆவது இடமா கொடுத்தார் கலிபுருஷனுக்கு. அந்த பண நிமித்தமாக தான் உறவுகளுக்குள்ள விரிசல்கள் உண்டாகிறது. இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு சொத்து வருது, அந்த சொத்து விற்று பணம் வரப்போகுது. அதில் யார் அக்கௌண்ட்டில் பணம் போகிறது அப்படின்னு ஒரு விவாதம். இப்போ 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா வரப்போகுதுன்னா அந்த 1.5 கோடி யார் அக்கௌண்ட்டில் போகிறது அப்படின்னு ஒரு விவாதம் ஒரு வீட்டில் நடக்குது. அதில் ஒரே பெரிய சண்டை. என் அக்கௌண்ட்டில் தான் போடணும், இல்லை என் அக்கௌண்ட்டில் தான் போடணும், எங்களுக்கு என்ன கதி, உங்களுக்கு என்ன கதி, அப்படி இப்படி, எனக்குன்னா கதி, நாங்களும் இந்த வீட்டில் பிறந்தவங்க தானே, எங்களுக்கு வரணும், உங்களுக்கு வரணும் அப்படின்னு போட்டி போகிறாங்க. கலியுகத்தில் இன்னும் கைக்கு பணமே வரல, இன்னும் நிலமே விற்கலை, எதுவுமே நடக்கலை. அதுக்குள்ளவே வீட்டில் பார்த்தா ஒரே என் அக்கௌண்ட்டில் போடணும், என் அக்கௌண்ட்டில் போடணும், ஒரே பிரச்சனை. அதான் சொல்கிறேனே, பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு, காமக்ரோத மகாலோப, மகாகாம மகாக்ரோதன்னு வரல. கலியுகத்தில் காமக்ரோத மகாலோபம், பணத்தில் உள்ள பேராசை தான் அதிகமாக இருக்குமா. அதில் மட்டும் எப்படி தான் குறியாக இருக்கிறாங்கன்னு தெரில. அதில் மகான்கள்லாம் தூங்கிடுவாங்க. அம்பரீஷ மகாராஜா சப்த தீர்த்துக்கும் அதிபதி. ஆனால் அத்தனையும் எப்படி நினச்சாருன்னா, அப்போது விபவ நிர்வாணம், அதாவதுன்னா இந்த சொத்தெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் நிலையற்றது அப்படின்னு தெரிஞ்சு லோஷ்டவ ஸ்மிருதம், இந்த சப்தத்தை பற்றியும் மண்ணாங்கட்டி சம்மான் நினச்சாராம். அந்த அளவுக்கு வைராக்கியத்தை உபதேசிக்கக்கூடியது பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். அதனால் பணத்தினால துன்பந்தானே தவிர பணத்தினால இன்பம் கிடையாது. நல்லாவே புரிஞ்சிக்கணும். முதல்ல நம்ம நிம்மதி கெடும். ஐயோ கைவிட்டு போயிடுமோ, நம்ம சொத்தாச்சே, நம்ம சொத்து கைவிட்டு போயிடுமோ, நம்ம பணம் நமக்கு வராமல் போயிடுமோ, நம்ம கைக்கு வருமா, இல்லை அவங்க எல்லாம் ஷேர் கேட்பாங்களா, அவங்களும் சொத்து போயிடுமா, இவங்களும் சொத்து, இப்படி பல பேர் ஒரே. அப்போ தான் குடும்பத்தில் பார்த்தா அந்த உறவுகள்லாம் எவ்வளோ உண்மையானது பொய்யானதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாம் முதலைகள் மாதிரி அப்படி அந்த பணத்துக்காக அப்படி கவர்றதை பார்த்தா அப்போ தெரிஞ்சிடும் அவங்களுடைய சுயரபம், உண்மையான சுயரபம் என்னன்னு. அப்போ இத்தனை நாள் பணம்னா எல்லாமே சுயநலவாதிகளாக இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறேன், மகாலோபம், அந்த பணத்தில் உள்ள பேராசை, சொத்து வரப்போகுது, 1 கோடி ரூபா 1.5 கோடி வரப்போகுதுன்னா
அது பிறகு அவங்களுக்குள்ளே இருக்கிற ராட்சசன் அசுரம் எல்லாம் வெளியே வருவான். அப்படி கொந்தளிக்கிறாங்க, என் அக்கௌண்ட்டில் போடணும், என் அக்கௌண்ட்டில் போடணும். அப்போ நேரடியாக பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்து, எப்படியாப்பட்ட ஒரு மாயையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறார், ஹரிதாஸ் தாகூர் சொல்கிறார், லக்ஷஹீரான்னு ஒரு வேசி, அவள் நிறைய பணம் சொத்து சேர்த்து வச்சுருக்கா. அப்போ சொல்கிறார், நான் என்ன பண்ணணுன்ட்டு கேட்குறா, தான் திருந்தி. அப்போ சொல்கிறா, உன் கையில் இருக்கிற சொத்துக்கள்லாம் பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்ணிவிடு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ பகவான் நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிற. அதே மாதிரி எல்லா சொத்தையும் எல்லா பணத்தையும் தானம் பண்ணிவிட்டு அழகாக தபஸ்வினியாக உட்காந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறா. இது பக்தர்களுக்கு தான் இப்போ முடியும், எல்லாத்தையும் திறக்க முடியும். அப்போ ராமாயணம் படித்தா ராமர் அத்தனை சொத்துக்களையும் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணிட்டு அப்படி ரிஷிபிஸ் துல்லியம் பற்றற்ற மனதுடையவராக, ரிஷிக்கு துல்லியமான மனதுடையவராக காட்டுக்கு போகிறார். பார்த்தீங்களா, அதாங்க ராமர். அவர்களால் தான் உண்மையான அந்த முகமானது எவ்வளோ பிரசன்னதையாக இருந்தது தெரியுமா, அவ்வளோ சாந்தியாக இருந்ததுதான். அவ்வளோ லேசில் காமத்தையாவது சரி எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கோபத்தையாவது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுவே கஷ்டம்தான். ஆனால் அதை விட பெருசாக எது பெரிய கஷ்டம்னா பணத்து மேலே உள்ள ஆசை வர்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. அவ்வளோ லேஸில் விட்டுற முடியாது. ஆனால் அதையும் ஒருத்தன் விட்டான்னு சொன்னால் சபாஷ். கலியுகத்தில் மெயினாக பணம் தான் முக்கியமாக இருக்கும். பணத்துக்கு கொடுக்குற மரியாதை மனுஷால கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், உறவுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம இந்த மாயில் சிக்கிட்டா அது பிறகு பிபிலாம் சுகர்லாம் தன்னாலே ஃப்ரீயாக வரும். ஆமாம், டென்ஷன் மேலே டென்ஷன். இவ்வளோ பணம் வரணுமே, எனக்கு அவ்வளோ பணம் வரணுமே, அவன் ஏமாற்றிட்டானே, இவன் ஏமாற்றிட்டானே, அதுவாச்சு இது எல்லாம் பண நிமித்தமாக தானே. இவன் துரோகம் பண்ணால், அவன் ஏமாத்தினா, சிட் ஃபண்டில் ஏமாத்தினா, இதை பண்ண எல்லாம் பண விஷயந்தான். பண விஷயத்தில் தான் மன உளைச்சலே, கஷ்டங்களே, சொத்து சுகம், வீடு நிலம் வாகனங்கள் எல்லாம் அந்த பண விஷயம். பணத்தினால அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இதான மனுஷன் வாழ்க்கை. இதிலேருந்து விடுபட்டவர் யாருன்னா ஒருத்தரை சொல்லும் பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில். சாமியார்களுக்கும் பார்த்தா பணத்தாசை இருக்குது, சாமியார்களுக்கும் நிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசையும் அவங்களுக்கும் மடம். இந்த இவ்வளோ நிலம் எங்களுடைய நிலம், அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஆசை சாமியார்களுக்கும் இருக்குது. அதை நம்மளும் பார்க்குறோம். அப்போ எல்லாருக்குமே இந்த சொத்து பணத்து மேலே உள்ள ஆசை இருக்குது. யார் தான் இந்த மாயிலிருந்து விடுபட்டவர்கள்? யார் தான் விடுபட்டவர்கள்? மகான்கள் தான், சில மகான்கள். அது ஈஸியாக விரல விட்டு எண்ணி சொல்லிடலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், இதில் பாதிக்கப்படாமல் யாரால் சாந்தியாக இருக்க முடியும்னா, எல்லாமே தன்னாலே பகவான் கொடுக்குறான். இருக்கிறதுல சந்தோஷம் அடையலாம், சந்தோஷமாக இருக்கலாம். சொத்து சுகம்லாம் வந்துட்டால் 1.5 கோடி 2 கோடி 10 கோடி கூட வரட்டுங்க, அதில் கோடியாக வச்சு சரி கோடி வந்துச்சு, நல்ல வீடு மகளாக கட்டின்னு சந்தோஷமாக இருந்தேன். அப்போ மட்டும் பிரச்சனை தீர்ந்துருமா? பிரச்சனையே வராத உனக்கு. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும். நிறைய பிரச்சனை. அப்படியே நான் ரிலாக்ஸாக இருக்கணும்னா நீ இன்றைக்கே ரிலாக்ஸாக இருக்கலாமே. அந்த பணம் 1 கோடி ரூபா இல்லை 10 கோடி ரூபா வந்த பிறகு தான் நான் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொன்னால் அது வரைக்கும் நீ நிம்மதி இல்லாமல் அழிஞ்சுன்னு இருப்பியா? ஐயோ எப்போ கையில் பணம் வருமோ, ஐயோ அதுக்கு எத்தனை பேர் பங்கு போடுவாங்களோ, எத்தனை பேர் வந்து கேட்பாங்களோ, அவங்களாம் எப்படி போராடுறது, அவங்கள எப்படி சமாளிக்கிறது, இதுவே பெரிய போராட்டமாக. அதை விட பெரிய நரகம் உலகத்தில் தேவையில்லை. அதான் நரகஸ்தோ அபி அப்படின்னு சொல்கிறார் பாகவதத்தில். நரகத்தில் உள்ள சுகங்களை நரகஸ்தோ அபி தேகம் வை ந புமாம் ஸ்டெக்தும் இச்சதி நாரக்கியம் நிர்விதோ சத்தியம் தேவமாயா விமோகிதா அப்படின்னு பதம் இருக்குது. கபிலவாஸ்து சொல்கிறார். இந்த நரக சௌக்கியங்களை உண்மையிலே நாம் இருக்கிறதே நரகம்தான். நம்மளுடைய பாவ வினைகளால் தான் மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம், இந்த பிறவிகளில் இருக்கிறோம். அப்போ அகன்னா பாவம், நரகம்னா தனி ஒரு உலகத்தில் மட்டும் நரகம் இல்லை, இந்த உலகத்திலே நரக துக்கங்களை நாம் அனுபவிக்கிறோம்.
அப்படி நரக துக்கங்களை அனுபவித்து அற்பமான இந்த பணத்து மேல் உள்ள சௌக்கியத்தில் தேவ மாயா பகவானுடைய மாயால் மோகிக்கப்பட்ட நாம் இது சத்தியம்னு நினைக்கிறோமா? இந்த சௌக்கியங்கள்லாம் நாரக்கியாம் நிர்வதோ சத்தியம் தேவமாயா விமோகிதா. இதில் உள்ள ஆனந்தத்தை சந்தோஷத்தை சத்தியம்னு நினைக்கிறோம். இது நிரந்தரம். எதனால்னா பகவானுடைய மாயையால் ஏமாற்றப்பட்டு. இதுதாங்க ரொம்ப கொடுமை. இதெல்லாம் அது மட்டும் இல்லை, ஆத்மா ஜாய சுதாகார பசு திரவிண பந்துஷு நிருட மூல ஹிருதய ஆத்மானும் பகுமன்யதே. இந்த சொத்து சுகங்கள், மனைவி குழந்தைகளோட சொத்து சுகங்களோட அவங்களுக்குலாம் நல்ல வசதிகளை சேர்த்து வச்சு நல்ல பணம், இப்போ சொத்து சுகம், நல்ல வாகனங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா, ஆஹா நான் பெரிய கிருத்தார்த்தனாயிட்டேன், நான் பெரிய கிருத்தார்த்தனாயிட்டேன், நான் பெரிய செல்வந்தன், நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தன்னை உயர்ந்தவனாக நினச்சிக்கிறானா, தன்னை பெருசாக நினச்சிக்கிறானா. இதெல்லாம் அடைஞ்சிட்டா நல்ல நல்ல மனைவி குழந்தைகள், அது தேவையான சொத்து சுகங்கள், அதே சமயத்தில் வாகனங்கள், நல்ல பங்களா, இவைகள்லாம் அடைஞ்சிட்டா நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சின்னுக்கிறான். இதெல்லாம் ஏமாற்றிட்டோம், இதெல்லாம் பொய். அதான் சொல்ல ஆத்மா ஜாய சுதாகார பசு திரவிண பந்துஷு நிருட மூல ஹிருதய ஆத்மானம் பகுமன்யது. அதில் வேரூன்றின பற்றுடையவனாக இருப்பானா. அவ்வளவு லேஸில் எதையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு தன் டூ வீலரில் யாருன்னா ஒரு சீட்டில் தொட்டுட்டான்னா போதும், ஏன் தொட்ட சீட்டை, அதெல்லாம் தொட, தூரப்போ, என் வண்டி தொடாத அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். அவ்வளவு வேரூன்றி போயிருக்கு அந்த விஷயங்களில் பற்றுதல். அதான் நிரூட மூலஹிருதய அப்படின்றார். அந்த ஆத்மான பகுமன் எது, இவைகள்லாம் இருக்கிறதுனால தன்னை கௌரவமாக நினைக்கிறான் அதை. ஆனால் இவைகள் நிமித்தமாக அவன் எல்லா அங்கங்களாலும் எரிக்கப்படுகிறான். ஒவ்வொரு நிமிஷம் இவைகளை பாதுகாப்பதற்காக ஆத்மானா இந்த உடம்பு, ஜாயானா தன்னுடைய மனைவி, சுதான்னா தன் பிள்ளைகள், இல்லாட்டி பெண்கள், பெண்கள்லாம், சுதா ஆகாரம், வீடு, அப்போ பசுக்கள், அப்படின்னா வாகனங்கள், திரவியங்கள், அதனால சொத்து சுகம், அதை பேங்க் பேலன்ஸு, இதெல்லாம், அப்போ பந்துக்கள், உறவினர்கள், இவைகள்லாம் நம்மக்குள்ளே இருந்தால் நான் பெரிய ஸ்டேட்டஸில் உயர்ந்த நிலையில் கிருதார்த்தனாக ஆகிட்டேன், நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தன்னை நினைக்கிறான். பகுமன்யது அப்படின்ற அதில் வேறொன்றின புத்தி உடையனா அவைகள் பற்றுதல் உடையவனாக அது உயர்வாக நினைக்கிறானா. ஆனால் இவைகளை காப்பாற்றுவதற்காக இவர்கள் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் எரிக்கப்படுகின்றானா அவன் மனசில். சந்தஹ்யமான சர்வாங்ககா, ஒவ்வொரு அங்கங்களாலும் எரிக்கப்படுகின்றான். ஏஷாம் உத்வாகநாதினா கரோத்திய அவிரதம் மூடோ துரிதானி துராசையா, இடைவிடாமல் அவர்களை பற்றியே சிந்திச்சுண்டு மூடனாயிடுறானா. கெட்ட ஆசைகளை உடையவனாக, இவைகளிலிருந்து வெளிவர வழி தெரியாதவனாக, என்ன ஓயாது பாவத்தையே செய்கிறான் அவன். கரோதி அவிரதம் மூட துரிதானி, ஓயாது பாவங்கள், இவர்களுக்காக, அந்த சுயநலத்துக்காக, அந்த பணத்தாசைக்காக, இந்த சொத்து சோகங்களை எல்லாம் தக்க வச்சு காப்பாற்றிக்கிறதுக்காக ஓயாது பாவங்களையே செய்கிறான். அதுக்காக கபட தர்மங்களை எல்லாம் கடைப்பிடிக்கிறான். காரணம்னா தேவமாயா விமோகிதா, பகவானுடைய மாயையால் ஏமாற்றப்பட்டு இப்படி மனுஷன் அலைகிறானே. ஏன்னா இவரெல்லாம் பக்தி பண்ணாதவர்களாம். யார் சொல்கிறது? கபில வாசுதேவர் சொல்கிறார். பக்தி பண்ணாதவருடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். சொத்து சுகம், பணம், பதவி, உறவினர்கள், மாடு, மனைவி, மக்கள், வாகனங்கள், பங்களா, காரு, இவைகளில் வேறொன்றின இருதயம் உடையவனாகிய அவன் அதில் போய் மாட்டிக்கிட்டு அவைகளை சிக்கி தவிச்சுண்டு அவைகளை நினச்சே உடம்பு எல்லா மனசில் எல்லா அங்கங்களாலும் அதை நினச்சி எரிஞ்சின்னு இருப்பான். அதை நினச்சினே எரிஞ்சின்னு இருப்பான். அதே டென்ஷன். அதான் சொல்கிறேனே, அதுதான் இங்கே சொல்கிறாரு. சந்தஹ்யமான தகிக்கப்படுகிறான் தன்னுடைய அங்கங்களால், அதை நினைத்து
சந்தஹ்யமான சர்வாங்க ஏஷாம் உத்வாகனாதினா இவர்களை காப்பாற்றிக்காக ஓயாது பாவம் கரோதி அவிரதம் மூடகோ துரிதானி துராசையா அப்படி கெட்ட ஆசைகளுடையவனால அவன் ஓயாது பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் எத் அத்ருவஸ்ய தேகஸ்ய சாணுபந்தஸ்ய துர்மதிகி துருவாணி மன்யதே மோகாத் கிரகக்ஷேத்திர வசூனிச்ச. சொத்து சுகங்கள், இந்த வீடு கிரகம், அதே சமயத்தில் நம்முடைய சொத்து சுகங்கள், நம்ம வசுக்கள், நம்ம பேங்க் பேலன்ஸு எல்லாமே மோகத்தினால் நித்தியமானதாக நினைக்கிறானா. எத் அத்ருவஸ்ய தேகமே நிலையற்றது, அந்த தேகத்தில் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் மட்டும் எப்படி சத்தியமானதாக இருக்கும். அதில் போய் பந்தப்பட்டு கெட்ட மதிப்படைத்தவனாகிய இவன் அதை நிலையானதாக நினைத்து மோகமடைகின்றான். எத் அத்ருவஸ்ய தேகஸ்ய சாணுபந்தஸ்ய துர்மதிகி தேகத்தோடு அழிய போகிறான். ஆனால் துருவாணி மன்யதே அது நிலையானதாக நினைக்கிறான். இந்த தேகம் நிலையானது, இந்த தேகத்தை அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்களும் நிலையானதாக நினைக்கிறான். எப்பொழுதும் நான் அனுபவிச்சிருப்பேன்னு நினச்சிருக்கிறான். அதான் மோகம்ன்றார். துருவாணி மன்யதே மோகாத்து எதுன்னா கிரகக்ஷேத்திர வசூனிச்ச. கிரகம்னா வீடு, க்ஷேத்திரம்னா நம்மளுடைய நிலபலன்கள், அப்புறமா வசுக்கு நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ், சொத்து பணம், இவைகள்லாம் பெருசாக நினைக்கிறான். இப்படிலாம் ஏமாற்றப்படுகிறான். அப்புறம் மனைவினுடைய காம சுகத்துக்கு ஆசைப்படுறான், குழந்தைகளுடைய மழலை சொல்லுக்கு ஆசைப்படுறான். இப்படி அதிலேயே பந்தப்பட்டு அப்பப்போ நேரக்கூடிய துன்பங்களுக்கு, சின்ன அந்தந்த பெரிய துன்பங்களுக்கு அப்போதைக்கு தற்காலிகமான பரிகாரத்தை தேடிக்கிறான். அதையே சுகமாக நினச்சிக்கிறானா. ஆக்ஷிப்தாத்மேந்திரிய ஸ்திரீனாம் அசதீனாம் ச மாயையால் அந்த ஸ்திரீ சௌக்கியத்தை விரும்புகிறான். ரகோர் அச்சிதா ஆலாபகி சிசுனாம் கலபாஷினாம் அப்படி குழந்தைகளுடைய மகிழ்ச்சிகள், அதனுடைய விளையாட்டுகள், அவைகளை பார்த்து ரசித்து கொண்டு அவைகளை மக்னமாயிடுறான். இப்படி மனைவியிடத்துலையும் குழந்தைகளிடத்துலையும் பட்டுதல் உடையவன் ஆகிறான். கிரகேஷு கூட தர்மேஷு துக்கதந்திரேஷு அதந்திரிதக ஓயாத உழைச்சி இந்த குடும்பத்தை காப்பாற்றுக்கிறான். அதில் கபட தர்மங்களை செய்தாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அதில் பாவம் வருமேன்ற கூட கவலை இல்லை, அது துக்கம் வருது கூட தெரியல, துக்கத்தை அனுபவிச்சுட்டே ஆகுது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், ஆனால் சௌக்கியமாக வாழணும்னு எதிர்பார்க்குறான். துக்கேஷு அப்படியே அதில் அந்த துக்கத்துக்கு பிரதிகாரமாக தற்காலிகமான பரிகாரத்தை செய்து கொண்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிடாது மறுபடியும் அதே துன்பங்களில் போய் விழறான். அதே ஆசைகளோடு கபட தர்மங்களை ஆசிரித்து இந்த குடும்பத்தை ரட்சிக்கின்றான். கிரகேஷு கூட தர்மேஷு துக்கதந்திரேஷு அதந்திரிதா குருவன் துக்க பிரதீகாரம் அதையே சுகவன் மன்யதே கிரகி. ஒரு இல்லறவாசி துக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டால் அதே பெரிய சௌக்கியமாக நினைக்கிறான். அப்போ உண்மையான சௌக்கியத்தையும் பார்த்ததில்லை, பகவத் சௌக்கியத்தை. இப்படிலாம் இருக்கிறான் அவன். அர்த்தைர் ஆபாதிதைர் குர்வியாம் ஹிம்சையேதஸ்ததஸ்தான் பிறர் ஹிம்சை பண்ணியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். புஷ்ணாதி ஏஷம் போஷேன சேஷபுக்கியாத்தியத ஸ்வயம் எந்த பாவங்களை செய்து பிறர் ஹிம்சை பண்ணியாவது பாவங்களை செய்தாவது தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ, யாரை காப்பாற்றுறதுனால இவன் தானே நரகத்தில் போய் தான் மட்டும் நரகத்தை அனுபவிக்க போகிறானோ, யாருக்கு சாப்பாடு போட்டு எல்லாமே இப்போது ஒரு வேலைக்கு போய்ட்டு வரேன்னா சாப்பாடு முடிஞ்சு அதில் மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாடு தான் இவன் சாப்பிட போகிறான். சேஷ புக்குன்னு பதம் இருக்குது. அதாவது அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடக்கூடிய இவன் அந்த குடும்பத்துக்காக இப்படி கபட தர்மங்களை ஆசிரித்து பாவங்களை செய்தாவது அந்த குடும்பத்தை ரட்சிக்கின்றான். யார் எக்கடி கட்ட போனாலும் தன் குடும்பம் சேமாக இருந்தால் போதுன்னு அப்படி இருக்கிறான். அர்த்தை ஆபாதி அப்படி பணத்தை சேர்க்குறான். அந்த பிறருக்கு இது இம்சையை உண்டாக்கும், இது பிறருக்கு துன்பத்தை உண்டாக்கும் தெரிஞ்சு அந்த துன்பம் மற்றவங்க வந்தபோது ஆனால் தன் குடும்பம் ரட்சித்தா போதும்னு சொல்லி அப்படி பிறர் இம்சிச்சாவது தன் பொருளை சேர்க்குறான் இல்லையா, சொத்துக்களை சேர்க்குறான். அதனால் தன் குடும்பத்தை போஷிக்கிறான். ஆனால் அந்த குடும்பத்தை நல்லா அனுபவிக்கும்படி செய்துட்டு கடைசியில் இவன் என்ன பண்ண அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர்களுக்கு கொடுத்த மிச்சத்தை தான் இவன் சாப்பிட்றான். இவன் அனுபவிக்கிறதில்லை, ஆனால் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் செய்து அவர்கள் மிச்சம் இருந்தால் இவன் சாப்பிட்றான். அதான் சொல்கிற புஷ்ணாதி ஏஷம் போஷேன சேஷபுக் யாத்தியத ஸ்வயம் மிச்சம் இருக்கத்தான் இவன் அனுபவிக்கிறான் அப்படின்றார். வார்த்தாயம் லுப்பியமானாயம் ஆரப்தாயம் புனப்புனக லோபாபி பூதோ நித்சத்வ பராத்தே குருதே ஸ்பிருகாம். அப்போது
நல்ல வேலை செய்யும்போது உடம்பு ரத்த ஓட்டம் இருக்கும்போது நல்லா கடுமையாக உழைக்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான். முடியாத போது வயசாகி போச்சு, எவ்வளோ நாள் உழைக்க முடியும்? எவ்வளோ தான் உழைக்க முடியும்? எத்தனை வருஷம் உழைப்பேன்? உடம்புல தெம்பு இருக்கிற வரையும் உழைப்பேன். அப்புறம் உடம்பு தோஞ்சு போச்சு. அப்புறமா என்னோட முயற்சி பண்ணுறான், இவனும் எப்படியே பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறான். ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு கூட எப்படியே பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறான். புனக திருப்பி முயற்சி பண்ணுறான். ஆனாலும் ஏன்னா பணத்து மேலே உள்ள பேராசை. கையில் பணத்தை பார்த்துனேன்ட்டு திடீர்னு பணம் இல்லைன்னா, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு கையில் பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படியாவது பணத்தை சேர்க்கணும். அந்த லோபம் என்ற பூதத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கானா. லோபாபி பூதக லோபபூதம், அதனால் நிச்சத்வகோ. ஆனால் உடம்புலேயே தெம்பு இல்லை, மனசுலேயும் தெம்பு இல்லை. ஆனால் பணம் சம்பாதிக்கணும் ஆசை மட்டும் பூதம் மாதிரி ஆட்டி படிக்குது. அதான் சக்தியாற்று சம்பாதிச்சுதான் போதும், இருக்கிற போதும். ஆனாலும் ஆசை, பேராசை போதலை, இன்னும் சம்பாதிக்கணும். அதனால் என்ன பண்ணுறான்னா, சம்பாதிக்க சக்தி இல்லாத போது பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறானா. சரி, எப்படியாவது கையில் பணம் இல்லைன்னா எப்படி? அந்த பணத்து கையில் பார்த்தே பழக்கப்பட்ட அந்த கை என்ன பண்ண டக்குன்னு அவள்தான் தன் சம்பாதிக்க சக்தி இல்லைன்னா பிறர் பொருளை எப்படியாவது அபகரிக்கலாம் அப்படின்னு பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறானா. லோபாபி பூதோ நிச்சத்வா பராத்தே குருதே ஸ்பிருகாம். எதுக்காகனா இந்த குடும்பத்துக்காக, தன் பிள்ளை குழந்தைகளுக்கு அப்படி ஒரு பற்று, இந்த குடும்ப பற்றுதல்னால. எதுக்காகனா குடும்ப பரணாத் கல்பே மந்தபாக்கிய விரதத்தியமாக மீண்டும் முயற்சி பண்ணுறானா. பல பிஸ்னஸ் பண்ணுறான், என்னென்னமோ முயற்சி பண்ணுறான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. எதுக்கான குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. ஆனால் கடைசியில் வயசாகி போய் முடியல. எல்லாம் பிள்ளைகள்லாம் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனை நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் தான் ஆனாலும் தன்னுடைய லோபாபி பூதகா பணத்து மேலே பேராசை, இன்னும் சம்பாதிக்கின்ற ஆசையினால் இவன் என்னென்ன முயற்சி பண்ணுறானா மேலே இந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. ஆனால் முடியல, சக்தி இல்லாதவனா போயிடறானா. ஸ்ரீயா விஹீன கிருபனோ தியாயன் ஸ்வசிதி மூடதீஹி. அப்போ ரிட்டைர்மெண்ட்லாம் ஆகிட்டு பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போனா நான் கையில் 10 காசு இல்லை. முயற்சி பண்ணுறான், ஆனால் தன்னால் சம்பாதிக்கவும் சக்தி இல்லை உடம்புல. அதனால் பிற பொருளை ஏதாவது கிடைக்குமான்னு பிற பொருள் கூட ஆசைப்பட்றான். ஏன்னா அந்த ஆசைப்பட்டு பழக்கப்பட்டானே. பணத்தை ஆசைப்படவும் எந்த எவன் சொத்துக்கும் ஆசைப்படுவான். பணத்தை ஆசைப்படுறவன், அதிகமாக பணத்தாசை உடையவன் எந்த தவறும் செய்யறதுக்கும் துணிச்சிடுவான். அதனால் பிற சொத்து கூட ஆசைப்படணும். பரார்த்தேகே ஸ்பிருகாம் அப்படின்னு பதம் போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னென்ன பண்ணி பார்க்குறான். ஆனால் அது பழிக்காது. பிற சொத்து அபகரம் நினச்சா அது அப்படி விட்டு கொடுத்துருவாங்களா. அப்போது அதுலேயும் தோல்வி அடைகிறான். அந்த பணம் அப்படி பிற சொத்துக்கு ஆசைப்படுறான், ஆனால் அது கிடைக்காத போது அப்போது ரிட்டைர்மெண்ட் ஆச்சு, கையில் 10 காசு பணம் இல்லை. பிள்ளைகள்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவங்களும் நல்லா சம்பாதிக்க வழி தேடினாங்க. இவனுக்கு என்னன்னா யாரும் செலவுக்கும் கொடுக்கறதில்ல. அவள் தான் கையில் 10 காசு இல்லைன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்போ ஸ்வசிதீஹி பெருமூச்சு விடுறானா. மூடதீஹி அந்த மூடனாகிய அந்த கிழவர் ரொம்ப பெருமூச்சு விட்டுன்னு கவலைப்பட்டு இருக்காராம். பணம் கையில் காசு இல்லைன்னு. பணம் கையில் காசு இல்லைனாவே இவருக்கு மரியாதையும் போயிடும். சம்பாதிச்சுன்னு இருக்கும்போது எந்த அளவுக்கு இவரை கவனித்தாங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி கவனிக்க மாட்டாங்க. நாத்ரியந்தை யதா பூர்வம் கீநாசா இவ கோச்சரம். நல்லா கடுமையாக உழைச்ச ஒரு காளை மாடு. அந்த மாட்டை நல்லா ஓட்டி பார்த்தா நல்லா புஷ்டியாக இருக்குது. இளமையில் நல்லா உழைச்சி கொடுத்துது அந்த எஜமானுக்கு. அது வயசாகி போச்சு. கேரட்டு காலை, அந்த கேரட்டு காலையால் வண்டி இழுக்க முடியல. பொதி மாடு அந்த மூட்டையை சுமக்க முடியல, வண்டி இழுக்க முடியல. அப்போ காலை மடிச்சுன்னு விழுந்துருச்சு. உடனே என்ன பண்ணுவான்னா, எங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இட்டு போய் அதை ஏதாவது வைத்தியம் பார்க்கலாம்ல, அதை பண்ண மாட்டானா. இனிமேட்டு இது உழைக்காது கேரட்டு காலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கேயாவது 10 ரூபா கூட கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அடிமாட்டுக்கு விற்றுருவானா. அதை எவ்வளோ 20 வருஷமாக நம்ம கையில் உழைச்சிது, அந்த மாட்டை நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணாதான். அது கேரட்டு காலை இனிமேட்டு அது உதவாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அடிமாட்டு விலைக்கு 10 ரூபா கூட கிடைச்சா போதுன்ட்டு அடிமாட்டு விலைக்கு அதை விற்றுருவானா. புரியுதுங்களா? அது மாதிரி தான் இவ்வளோ நாள் நம்ம உழைச்சாலும் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அது பின்னாடி நீ சம்பாதிக்கும் போது இந்த மரியாதை, நீ சம்பாதிச்சு வீட்டில் உட்காந்துட்டேன்னா உனக்கு அந்த மரியாதை இருக்காது.
உன்னை முன்னாடி எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கவனிச்சாங்களோ, மருமகன் பிள்ளைகள் எல்லாம் கவனிச்சிங்களோ, அது மாதிரி பின்னாடி கவனிக்க மாட்டான்டா, புரிஞ்சிக்கோ. எல்லாம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் தான். நீ சம்பாதிக்கிற வரைக்கும் உனக்கு எல்லா மரியாதைகளும் வரும். காஃபின்னா காஃபி, டீ, காஃபி, ஏசி எல்லாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உனக்கு எல்லா சௌகரியமும் கொடுப்பாங்க. வெந்நீர் வச்சு கொடுப்பாங்க. எல்லாம் போண்டா, பஜ்ஜி, ஸ்நாக்ஸு சாயங்காலமானா எல்லாம் வரும். ஆனால் கையில் 10 காசு இல்லைன்னு நினச்சி உனக்கு சொல்லிப்பார். அதுக்கப்புறம் உன்னை திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. நாத்திரியந்தே யதா பூர்வம் கீனாஷ இவ கோச்சரம்னா அதான் காளை மாடு ஜரை அடைந்துச்சுன்னா, வயோதய நிலை அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன மரியாதை இருக்காதோ அது மாதிரி தான். கேரட்டு காலை போல் இவன் என்ன பண்ணுறான், மரியாதை இருக்காது. சொல்லப்போனால் இவனை காப்பாற்ற சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு கூட தள்ளிடுறாங்க சில பிள்ளைகள். நம்ம மாதம் காசு அனுப்பிச்சிட்றேன், நீ சும்மா இங்கே வந்து தொல்லை பண்ணாது. ஏன்னா மாமியாருக்கு மருமகளும் ஆகலை, ஒரே சண்டை. இதுபோல் எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துருக்கேன். உடனே அம்மாவையே அவன் புறக்கணிச்சிட்டு அம்மா தனியாக முதியோர்களுக்கு தள்ளிட்டு மனைவியோடு வாழ்வான். யார் மேலே தப்போ, ஆக மொத்தம் பெற்ற தாய் தானே, தந்தை தானே, நம்மளால தான் வச்சு காப்பாற்றணும். ஆனால் நம்மளால் சம்பாதிக்க போக முடியாது, இது பண்ண முடியாது, இவங்கள பார்த்துருந்தா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், பணத்தை முக்கியமாக தோணுச்சு. அப்போ தன்னுடைய அப்பா அம்மா முக்கியமாக தோணலை, அவள் தான் அவர்களை முதியோர்களுக்கு தள்ளிடுறான். இல்லைன்னா கழுத்தை பூச்சி கூட வெளியே தள்ளிடலாம் சில பிள்ளைங்க. நான் அவனை காப்பாற்ற முடியாது, எங்கன்னா போய் போஷிக்கு போ அப்படின்ட்டு. அது மாதிரி குடும்பமும் இருக்குது. அந்த பாட்டியும் அந்த தாத்தாவும் போய் ஒரு குடிசை வாடகை எடுத்து இட்லி கடை வச்சு அவங்க பொசிஷன் இருக்கிறாங்க. பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான், ஆனால் அப்பா அம்மா கவனிக்க மாட்டுறான். அப்போது எப்படி ஒவ்வொரு நாளும் ஈரத்துணி வயிற்றில் வச்சுட்டு தான் பட்டினியாக இருந்தது பிள்ளைகளை எப்படி காப்பாற்றிருப்பாங்க அந்த அப்பா அம்மா. அதுபோல் வயசான காலத்தில் அவர்களால் பணம் இல்லை, அவரால் ஒன்றும் ஆக வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் எப்படி உதாசனப்படுத்திடுறாங்க பற்றியா. இதுக்கு அதான் சொல்கிறேன், மகாலோபகா, பணத்து மேலே எவ்வளோ பேராசை. நாத்திரியந்தே யதா பூர்வம் கீனாசைவ கோச்சரம். இது யாருக்கும் நடந்தது, நம்மளுக்கெல்லாம் ஏன் நடக்க போகுது, நம்மளாம் எல்லாம் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொல்ல முடியாது, யாருக்கு எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏவம் ஸ்வபரணாத் கல்பம் தத் கலத்ராதயஸ்ததா. தன்னுடைய உறவினர்கள்லாம் தன்னால் வளர்க்கப்பட்டவர்கள், தன்னால் போஷிக்கப்பட்டவர்கள், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய உறவினர்கள், தன்னால் வளர்க்கப்பட்டவர்கள், தன்னால் போஷிக்கப்பட்டவர்களாகிய தன்னுடைய உறவினர்களே கடைசி காலத்தில் கவனிக்க மாட்டாங்களாம். அதான் சொல்ல, ஏவம் ஸ்வபரணாத் கல்பம் தத் கலத்ராதயஸ்ததா நாத்திரியந்தே யதா பூர்வம் கீனாஷ இவ கோச்சரம் தத்ரா அஜாத நிர்வேதோ பிரியமான ஸ்வயம் பிரதகி. அப்போது வைராக்கியம் அடைஞ்சு, சரி இப்படி அவமதிச்சு நம்மளை இப்படி அவமதிக்கிறாங்களே, நம்மளுக்கு யாரையும் கவனிக்க மாட்டோம், சட்டை பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாட்சாதி கோயில் வந்துடுவானான்னு கேட்டேன், வரமாட்டானா. அப்படி அந்த அவமதிப்பு தாங்கின்றே வீட்டு உள்ளே இருப்பானே தவிர, ரீச்சரில் படுத்துன்னு அப்படி இருப்பானே தவிர, துணிஞ்சட்சி பாகவதத்துக்கோ பகவத் குணங்களுக்கோ பகவன் நாம சொல்கிறதுக்கோ வந்துட மாட்டானா. தன்னால் வளர்க்கப்பட்டவர்கள் இப்போ அவர்களால் வளர்க்கப்படுற நிலைமை, அவங்க கையை எதிர்பார்க்குற நிலைமை வந்துடுச்சு. இப்போது பிள்ளைகளை எதிர்பார்க்குற நிலைமை வந்துடுச்சு. ஆனால் இப்போ எப்படி போடுறாங்கன்னா, காஃபி கொண்டு வந்து வச்சா டங்குன்னு வைக்கிறது. ஒரு மருமகள் எடுத்து வந்து வைக்கிறா ஒரு மாமனாருக்கு, என்னம்மா கொஞ்சம் மரியாதை தான், அப்போ நான் மரியாதை குறைவாக நடந்துக்கிறேன்னா அப்படின்ட்டு ஆள் தான் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏமாம்மா நீ போமா. அப்போ ஒரு காஃபி வந்துக்கிறது தான், ஒரு சாப்பாடு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எச்ச காலையை நக்கி சாப்பிட்ற நாய்க்கு போடுற மாதிரி போடுவாங்களாம். நான் சொல்ல, பாகவத்தில் சொல்லியிருக்கு, கிரகபாலவத்து அவமத்திய உபன்யஸ்தம், என்ன சொல்லியிருக்கு, தத்ராப் அஜாத நிர்வேதோ. அப்போ கூட வைராக்கியம் அடைய மாட்டானா. பிரியமானக ஸ்வயம் பிரதகி, அப்படிப்பட்ட தன் பிள்ளைகளால் ரட்சிக்கப்படக்கூடியவனாக, உறவினர் ரட்சிக்கப்படக்கூடியவனாக. ஜரையா உபாத்த வைரப்பியம் மரண அபிமுகோ கிரகேஹே. ஏன்பா வயசாகி போச்சு, மரணத்துக்கிட்ட வந்துட்ட, இப்போது ஆத்மலாபத்தை தேடிக்கலாமே, பகவத்கதைக்கு வரலாம்னு. அப்போ கூட வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டானோ. அந்த மானங்க அப்படி அவர் அவமதித்தாலும், அதான் சொல்கிறேனே, பாவிகள் பகவத் விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. அப்படி வயசாகி போச்சு, மரணத்துக்கிட்ட வந்துட்டோம், இனிமேல்ட்டாவது ஆத்மலாபத்தை தேடிக்கணும்னு மரண அபிமுகோ கிரகே அப்படி இருந்தால் கூட அவர்கள் வரமாட்டாங்களாம். ஆஸ்தே அவமத்திய உபன்யஸ்தம் கிரகபால இவாகரன்னு. என்ன கொடுமை பாருங்களேன் இதெல்லாம். சே,
அட கடவுளே! தன் பிள்ளைகளால் உபேட்சிக்கப்பட்டு வயோதிக நிலை அடைஞ்சு முடியாத சமயத்தில், இந்த சமயத்துலையாவது பகவத் நாமா சொல்லலாம், பாகவதம் படிக்கலாம், இல்லை பாசதி கோயிலுக்கு வந்துடலாம், சத்சங்கத்துக்கு வரலாம்னா வரமாட்டானா. அந்த வீட்டில் உள்ள அந்த அளவுக்கு வைரகம் வராதான். அந்த மானங்கெட்டு அவமானப்படுத்தி அந்த அவமானத்தை தாங்கினாவது அங்கே இருப்பானே தவிர வீட்டை விட்டு வெளியே வந்துட மாட்டானான். அந்த அவமூச்சை போகிற சாப்பாடை நாய் கிரகிக்கிற மாதிரி கிரகிப்பானான். அப்படி சொல்கிறார். இது மாதிரி எத்தனையோ குடும்பத்தில் இன்றைக்கி நடக்கிற விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் நடக்குது இது. ஆஸ்தே அவமத்தியோ உபன்யஸ்தம் கிரகபால இவாகரன்னு. கடவுளே! கிரகபாலன்னா கௌரவமாக இருக்கு இல்லையா? நாயானது எப்படி அது அவமதித்து போட்டாலும் இது பண்ணாலும் அது பாட்டுக்கு எங்கேயோ எச்சக்காளி நாய் போட்டால் அது சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறாங்க இல்லையா? தட்டில் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த எச்சக்காளி சாப்பிட்றது இல்லையா அந்த நாய்? அது மாதிரி அவங்க சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அதை இவன் சாப்பிடுவானாம். ஒரு நாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவானாம் வயசான காலத்தில். ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை. வாழ்நாள் முழுதும் நல்லா உழைச்சி கஷ்டப்படும் போது அவனுக்கு இருந்த மரியாதை இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு ஒன்றுமே இல்லை, சம்பாதிக்க சக்தி இல்லாத போது இப்போ கிடைக்கிற மரியாதை வேறு மாதிரி இருக்குமா. அதான் சொல்ல, சில பேர் முதியோரோடு தள்ளிடுறாங்க, சில பேர் அப்பா அம்மாவை புறமே தள்ளிடுறாங்க, சில பேர் வீட்டில் வச்சுருந்தாலும் இப்படி அவமதித்து சாப்பாடு போடுவாங்களாம். இப்படிலாம் இருக்காங்க. ஜரியா முதுமை அடைந்த வைரூப்பியோ அப்படி விருப்பகரணம் அடைந்த மரணாபிமுகோ கிரகே அப்படி மரணத்துக்கு அருகில் வந்துவிட்ட அந்த வயசானவர் ஆஸ்தே அவமத்திய உபன்யஸ்தம் கிரகபால இவாகரன் ஆமையா பிரதீப்தாக்னிர் அல்பாகாரோ அல்பச்சேஷ்டிதா. அடிக்கடி நோய்களால் பீடிக்கப்பட்டு இந்த கோழை கட்டிண்டு லொக்குன்னு இரும்பிக்கின்னு நான் பெருமூச்சு வாங்கினேன், ஜுரம் கொதிக்குது, எதனா ஒரு நோய்களால் பாதிக்கப்பட்டு வயசானவே பல நோய்கள் பாதிக்கல, பிபி சுகர்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படியே இரும்பல் சளி டிபி என்னென்னோ அட்டாக் ஆகுது இல்லையா? அதான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுவாராம். ஆமையோ பிரதீப்தாக்னிகி அல்பாகாரம் அல்பசாஷ்டம் அப்படிப்பட்ட ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்காது, ரொம்ப சாப்பிட முடியாது, அது டக்குன்னு தொடிச்சு எழுந்து ஓட முடியாது, பொறுமையாக தான் எழுந்து போக முடியும். யாராவது கையை பிடிச்சிருந்தா எழுந்து போய் பாத்ரூம் லெட்டின்லாம் போக முடியும் அவரால் வயசான காலத்தில். அல்பாகாரம் அல்பச்சேஷ்டிதா நடக்க முடியாமல் தடி ஒன்றுண்டு பிறகு கையை பிடிச்சின்னு போயிண்டு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்ட இப்படிலாம் உனக்கு கையை எதிர்பார்த்துன்னு இருப்பானே. அப்போது வாயுனத் கிரமதோத்தாரக கப சம்ருத்த நாடிகா. அதாவது கோழை கட்டிக்குன்னா அந்த தொண்டையில் சளி அடிச்சிக்குமா, பெருமூச்சு விடானா. அப்படி கோழை கட்டினா அந்த சளியை துப்பவும் முடியாதான், அதை முழுங்கவும் முடியாதான். அப்படி திரிசங்கு மாதிரி நடுவில் மாட்டின்னு முழிக்குமா. அப்படி காச சுவாச கிருதா யாச கண்டே குரகுராயதே அப்படி இருமி கிடப்பான், லொக்குன்னு இரும்பியிருப்பானான். பெருமூச்சு வாங்கின்னு கண்டே குரகுராயதே. இப்படி கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட அந்த நிலைமையெல்லாம் அப்படியே புட்டு வைக்கிறார் கபில வாசுதேவர். அவருக்கு சாப்பாடு அதிகமாக பிடிக்காது, திடீர்னு எழுந்து போக முடியாது, யார் கையெல்லாம் பிடிச்சி தான் போக முடியும். அதே பாத்ரூம் லெட்டின் கூட அவர் அங்கேயே போயிடுவார். யாருன்னா கையை பிடிச்சிட்டு போய் வெளியே விட்டால் தான் அவர் பாத்ரூம் லெட்டின்லாம் போக முடியும். நோய்களால் பாதிக்கப்படுவார். அதே ஜுரம்லாம் அவர் கொதிக்கும், அடிக்கடி மூச்சு அடையும், பெருமூச்சு விடுவார், மூச்சு வாங்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், சளி கட்டிக்கும், ஜுரம் உண்டாகும். அதே சமயத்தில் தொண்டையில் கோழை கட்டிக்கும், லொக்குன்னு இருமி கிடப்பார். காச சுவாச கதா யாச கண்டே குரகுராயதே. கண்டத்தில் எப்போதாலும் சளி கரகரன்னு சளி தான் இருக்கும். அந்த சளியை முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது, அப்படி ஆட்சின்னு இருக்குமா. அப்போ சயானக பரிசோஜத்பிஹி பரிவீதஸ்வபிந்துபிஹி. அது பிறகு என்னென்னா ஒரு நாள் சாப்பாடு அவருக்கு எச்சில் தட்டு தனியாக ஒதுக்கிடுவாங்க, அவர் அவுட் ஹவுஸ் தனியாக கட்டி விட்ருவாங்க. அங்கேருந்து அந்த கிழமை அங்கேருந்தே கேட்கணும், கேட்டால் சாப்பாடு வரும், போய் சாப்பாடு போடுவாங்க. இல்லைன்னா மறந்துட்டாங்கன்னா அன்றைக்கி அவருக்கு ஏகாதசி தான், சாப்பாடு கிடையாது. அது மாதிரி இருப்பார் அவர். அப்போ ஒரு நாள் பார்த்தா இவருக்கு சாப்பாடு நினச்சா போடுவாங்க, இல்லாட்டி போட மாட்டாங்க. இல்லை இருக்கிறது ஏதோ குழம்பு கூட்டு, நேற்று வச்ச பழத்தம், நேற்று வச்ச குழம்பு இதெல்லாம் போடுவாங்க. அது நாத்தடிக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கலன்னா அதான் சொல்கிறேங்க, இவங்களுக்கு சாப்பிட்டது மிச்சம் இருக்கிறது என்னவோ வேஸ்ட்டாக போகிறதெல்லாம் எடுத்து வைப்பாங்களாம். அந்த பழுது அந்த கூட்டு பொருள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிட சொல்லுவாங்களாம். அதை கூட நாய் கிரகிக்கும்போது கிரகபால இவா ஹரன்னு எச்சக்கலையை நாய் நக்கி சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிடுவாங்க, அமிர்தம் போல். இது யாவது போட்டாங்களேன்ட்டு.
அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஃபுட் பாய்சன் ஆகாத, அதை பற்றி கவலை இல்லை. சும்மா ஒரு தயிர் சோறு போட்டு விட்டு ஒரு ஊறுகாய் கட்டி விட்டு சாப்பிட சொல்லுவாங்க, அவ்வளோதான். இல்லை நேற்று பழுது இருந்தால் கொடுப்பாங்க, இல்லை நேற்று வச்ச சாம்பார் கெட்டு போனது இருந்தால் அந்த சாம்பார் ஊற்றி சாப்பாடு போட்டுவேன், அதுதான் அதை சாப்பிடணும். வயசான காலமாச்சு, அதெல்லாம் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிடுதான். அது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார், இப்படிலாம் கூட்டு பொருள் மொத்தத்தையும் என்னென்ன கலவையாக கலந்தன்னா சன்னியாசியாக ஒரு சன்னியாசிக்கே நல்ல பிக்ஷை போடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்போ சன்னியாசி எதையும் சாப்பிடலாம். ஏன்னா ருசின்றதும் ருசி அற்றதாக இருந்தாலும் சன்னியாசி சாப்பிட்டாகணும். அப்போது இதெல்லாம் நல்லா ருசிச்சாக சாப்பிட்டவருக்கு டக்குன்னு இது கூட்டு பொருள் எல்லாத்தையும் ரசம் மோர் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அப்படியே சாப்பாடு கொண்டு வந்து வச்சா அது சாப்பிட எப்படி முடியும் அவரால்? ஆனால் அதையும் சாப்பிட வரான். எச்சக்காலி நாய் நக்கி சாப்பிட்றேன் வயிறைக்கு ஆடைய மாட்டானா. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார், ரொம்ப அருமையாக சொல்லுவார் இந்த கட்டத்தெல்லாம். அப்போ அந்த அதான் அவுட் ஹவுஸ்லேருந்து அவுட் ஆஃப் மைண்டு, அது தனியாக அப்பா அதை கிழவருக்கு அவுட் ஹவுஸ் கட்டி கொடுத்துருவாங்கண்ணா தனியாக. இனிமேல் சாப்பாடுலாம் நீங்கள் வருவோம் அப்படின்னு. ஒரு நாள் மறந்துட்டாங்கன்னா அன்றைக்கி ஏகாதசி அவருக்கு. அப்படியே எடுத்து வந்து போட்டாங்கன்னா மிச்சம் மீதி மீந்து போனதெல்லாம் எடுத்து வந்து போடுவாங்களாம், அதை சாப்பிடுவாராம். அப்போ இப்படி போடுறாங்களே, சரி இனிமேல்ட்டு நான் இப்படி அவமதிச்சு போடுறாங்களே, இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ராம 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 ராமன்னு பகவான் நாமா சொல்கிறாருண்ணா, அதெல்லாம் கிடையாது. அதான் சொல்கிறேன்னே, அந்த மானங்க அவமதித்து போடுற சாப்பாடு சாப்பிடுவார். ஒரு நாள் சாப்பாடு வச்சா அப்படியே வச்ச மாதிரி இருக்குது, அப்படியே ஈமுச்சுட்டு இருக்குது. என்னென்னா அன்றைக்கி உடம்புலாம் கொதிக்குது, அவரால் எழுந்து சாப்பிட முடியல, படுத்த படுக்கை ஆகிட்டார். அப்போது உடனே டாக்டர் அப்போ தான் வர வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி வியாதி ஆரம்பிக்கும் போதே வந்து டாக்டரை பார்த்து அடிக்கடி என்ன ஹாஸ்பிட்டல் என்ன செலவாகுதோ ஆகட்டும், எங்கள் அப்பா என்னை கட்டி காப்பாற்றினார் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எட்டு போய் செலவு பண்ணி அவரை சரி பண்ணலாம்ல, அப்போல்லாம் ஃப்ரீயாக விட்டுருவாங்களாம். அந்த நோய் முத்தி போச்சு, முடியாத படுத்த படுக்கை ஆகின பிறகு அப்போ தான் டாக்டர் கூடுவாங்க. என்னாச்சு ஏதாச்சு பார்த்தா சாப்பாடு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது, ஈமுச்சுட்டு இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறார், ஷயானஹ பரிசோஜத்பிஹி பரிவீத ஸ்வபந்துபிஹி. தன் உறவினர்கள்லாம் வந்துருவாங்களாம், என்னாச்சு ஏதாச்சுன்னு. உடனே டாக்டர் பார்த்தார், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா, அவர் இத்தனை நாள் தாங்குவாருன்னு தெரில, சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போய்டுவார், அவ்வளோதான். அப்போது ஷயானஹ பரிசோச்சத்பிஹி பரிவீத ஸ்வபந்துபிஹி. ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் எல்லாருக்கும் ஒரு ட்ரங்க் கால் அடிச்சு ஃபோன் அடிச்சு, அப்போல்லாம் ட்ரங்க் கால் இன்னுவாங்க, இப்போ ஃபோன் அடிச்சு டக்குன்னு எல்லோரும் வர சொல்லுவாங்க. உடனே ஃப்ளைட்டு பிடிச்சி எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. புள்ள வந்துட்டானா, பேரன் வந்துட்டானா, பேத்தி வந்துட்டானா தான் பார்ப்பானே தவிர, இந்த சமயத்தில் கடைசி காலத்தில் வந்துட்டுமே இப்போது பகவானை நினைக்கலான்னு நினைக்க முடியாது அவனால். அப்போ பந்துக்கள்லாம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படின்ட்டு மருமகன் வந்துட்டாளா பார்க்க மாட்டோம். பிள்ளைகள் வந்துட்டாரா, பேத்தி வந்துட்டாங்களா, பேரன் வந்துட்டானா அதை பார்ப்பானா, என் பிள்ளைங்கள பேரன் பார்ப்பானா. இந்த கிழமை இப்போ சாகர நிலையில் இருக்கிறார், உடம்புலாம் கொதிக்குது, பெருமூச்சு வாங்குது, மூச்சு எழுத்துன்னு இருக்குது. இந்த சமயத்தில் உறவினர்கள் தான் நினச்சின்னு இருப்பார். ஆனால் அங்கே உறவினர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னா ஸ்வார்த்த புராணம், தன் சுயநலவாதிகள். அப்போது மருமகன் வந்து கேட்பானா, உங்கள் அப்பா செத்துட்டாருன்னா அப்புறமா அவர் உயிர் சொத்து சுகம் யாராருக்கு எப்படி பிடிச்சி கொடுத்துட்டாருன்னு தெரில, ஆமாம் அவர் உயிர்னா எழுதி வச்சுருக்காருன்னு அது கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மருமகன் வந்து கேட்பானா. புள்ள கூட அந்தளவுக்கு கேட்க மாட்டான், மருமகன் ரொம்ப முக்கியம் இல்லை, அவன் வந்து கேட்பானான் பொண்ணுக்கு தன் மனைவி இடத்துல, போய் உங்கள் அப்பாக்களை கேட்டுக்கோ, நமக்கெல்லாம் என்ன எழுதி வச்சுருக்காரு, உயிர் எங்கே வச்சுருக்காரு, உயிரில் என்ன எழுதி வச்சுருக்காரு, யாராருக்கு சொத்து எப்படி பிரித்து வச்சுருக்கா அது கேட்பானா. அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்களாம். கடைசி காலத்தில் இவர் சாக கிடக்கிறாரே ஐயோன்னு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இவர் போயிட்டாருன்னா சொத்து சுகம்லாம் வந்து யாருக்கு கொள்ளட்சியம் போயிடுவாங்களோ, அதை நமக்கு என்ன எழுதி வச்சுருக்காரோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாங்களாம். அது மாதிரி கூட வந்து கேட்பாங்க சாகரணத்தில், ஆமாம் அவங்க சொத்துலாம் யார்கள் பேரில் எழுதி வச்சுருக்க, யார்கள் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ்லாம் யார்கள் இருக்குது, எந்த வெஹிக்கிள்களை குத்து வச்சுருக்க, அதை கூட விசாரிப்பாங்க. அந்த டைமில் அவரை பற்றி கவலை கிடையாது, அவருடைய சொத்துக்கு தான் எல்லாமே காவல் காப்பாங்க. இன்றைக்கி நடக்குதுங்க, இதெல்லாம் வந்து பொய் கிடையாதுங்க. பாகவத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் சத்தியங்க. அப்படியேப்பட்ட சுயநலவாதிகளை நான் நேர்லேயே பார்த்துக்கிறேன், கண் கூட பார்த்தேங்க நான். அந்த சமயத்தில் சாக கிடக்கிற மூச்சு எதுன்னா அப்போ போய் கேட்குறாங்க, சொத்து வந்து சொத்து என்ன ஆச்சு, யார் பேரில் சொத்து எது இல்லை, எல்லாருக்கும் சம்மா பிரித்து கொடுத்துறாரா சொத்து, பொண்ணுக்கெல்லாம் சொத்து இருக்குது, பொண்ணுக்கெல்லாம் வந்து பாகம் இருக்குது, அதெல்லாம் ஏதாவது உயிர் வச்சுடா போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மருமகன் கேட்பானா தன் மனைவி இடத்துல சொல்ல சொல்லி இப்போ அப்பாக்களுக்கு கேளுன்னு சொல்லிட்டு அப்படி உடம்பு சரியில்லாத போது. ஆனால் போயிட்டாருன்னா அப்புறமா வந்து சொத்தை மறுபடியும் மீட்டெடுக்கும் வாங்க முடியாதே. அதெல்லாம் உயிரெடுக்கும் போது தானே எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். அதனால் அந்த சமயத்தில் உடம்பு சரியில்லை கவலையில் இருக்காருன்னா அந்த சமயத்தில் இதெல்லாம் கேட்டு வாங்கிப்பாங்களாம். எப்படியாப்பட்ட சுயநலவாதிகள் பாருங்கள். சே, இதுதாங்க மனுஷ வாழ்க்கை. இது பாகவதத்தில் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு பாருங்கள். பாகவதத்தில் கபிலவாஸ்தர் இதெல்லாம் சொல்கிறார். ஸ்வானாம்ன்றது இங்கே ஸ்வார்த்த பராணம் அப்படின்ட்டு ஸ்ரீதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்போது மிரியதே ருததாம் ஸ்வானாம் ஒரு வேதனையா அஸ்ததிஹி மிரியதே ருததாம். அப்படி சாகுற நிலையில் இருக்கும்போது எல்லோரும் வந்து அழுவாங்களாம். உண்மையான பாசம் இருக்கிறவங்க அழுவாங்க. ஆனால் ஒரு பிள்ளை வந்துட்டான்னா அந்த சமயத்தில் எப்பா உங்கள் அப்பாவுக்கு எதனா ஆச்சுன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியாது, அதனால் ஒரு மோர் சாதமாக போய் சாப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு யாரும் இழுட்டு போயிடுவாங்களாம் பிள்ளைய. இப்போ தான் பிள்ளை எங்கேயோ ஊர்லேருந்து வரான், அந்த பிள்ளையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்னு அப்படியே பிள்ளை வந்துட்டானான்னு பார்க்குறாரு அந்த கிழவர். அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ண யாருன்னா வந்து கேட்டு சொன்னாங்கன்னா அப்பா அவருக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுனால போய் சாப்பிட்டு வந்துடுன்னு சொல்லுவாங்களாம். அவன் என்ன பண்ணுறான் அந்த மோர் சாதம் எதாவது போய் சாப்பிட்டு வரலான்ட்டு போவானான். அப்போ அந்த கிழவர் நினைப்பாரான், நான் எத்தனை நாள் ஈரத்துணி போட்டு நான் பட்டினி பசிமா இருந்து இவனுக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பேன், இப்போ அப்பா சாக கிடக்கிற நேரத்தில் கூட உனக்கு சாப்பாடு தான் முக்கியமாக தோணுதில்ல உனக்கு அப்படின்னு அந்த கிழவர் அப்படியே முறைச்சி பார்த்துன்னு இருப்பாரான். அப்படியே ஏங்குவாரான். ஆனால் பேச முடியாது, தொண்டை கரகரன்னு இருக்குது, ஏதோ தத்தி தத்தி தித்தி தித்தி பேசுவார், அப்படியே திக்கி திக்கி பேசுவார், அவ்வளோதான். அப்போ கூட மூச்சு பூச்சின்னு 1 மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவார். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பாகவதர் வந்து சொல்கிறார், அப்பா டாக்டர்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து என்னால் முடியல, அதனால் இப்போதைக்கு வேறு எதுவும் பேசாத, ராமராமான்னு சொல்லு அப்படின்னு அந்த பாகவதர் சொல்லுவார். அப்போ சொல்லுவார் அந்த கிழவரை, உறவினர்லாம் வந்து அழகிறாங்க, அப்படியே இப்போ மூச்சு எழுத்து நிறுத்து. அந்த சமயத்தில் 1 மணி நேரம் லெக்சர் பண்ணுவாராம். நல்லா இருக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, உடம்போ நெருப்பாக கொதிக்குது, இந்த சமயத்தில் போய் அந்த நாமா சொல்கிறியே அப்படின்னு வரான். இது அழகாக சொல்லுவார் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அந்த நாமா சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவாரான். ஆனால் ராமநாமா நாக்கில் வராதான். அதான் இங்கே சொல்கிறார், வாச்சியமானோ புரூதோபி பரிவீத ஸ்வபந்துபிஹி வாச்சியமான புரூதோபி ந புரூதே காலபாஷ வசங்கதா. ஏன் வாக்கில் பகவான் நாம வரலன்னா, தெற்கு திக்கில் செம்பட்ட மயிர் படிந்தவனாக சிவப்பு வஸ்திரம் செருமாட்டு வாகனம் பாச கயிறு எடுத்து எங்கள் ஊருக்கு வான்னு ஒருத்தன் அழைக்கிறானா மிருத்யு. அப்படி காலபாச வசங்கதா, அந்த காலனுடைய பாசமானது கழுத்தில் போடப்பட்ட பிறகு இனிமேல் அவர் வாக்கில் எப்படி ராமநாமம் வரும்? அதனால தான் மற்ற விஷயங்களை பேசுகிறது ராமநாமம் நாக்கில் வரலையா. காலபாச வசங்கதா வாச்சியமானோ புரூதவி ந புரூதே. அப்பா ராமராமான்னு சொல்லுப்பா, வேறு எதுவும் பேசாதுன்னு சொல்கிறாரு, என்ன புரூதி, ஆனால் சொல்ல மாட்டானா ராமராமான்னு. அந்த நாமா சொல்லியான்னு சொல்லுவானா, ராமராமான்னு சொல்ல மாட்டானா. என்ன புரூதே எதனால்னா, தெற்கு திக்கிலேருந்து யமன் வந்து கழுத்தில் பாசம் போட்டு எங்கள் ஊருக்கான்னு அழைக்கிறானா, அதனால் அவன் வாக்கில் ராமராமான்னு வரமாட்டேன்தான். இப்படிலாம் சொல்கிறாங்க. காலபாஷ வசங்கதா ஏவம் ஸ்வ குடும்ப பரணோ வியாபுருத ஆத்மே அஜிதேந்திரியா. இப்படி குடும்பத்தை ரட்சித்து மனசை ஜெயிக்கல, இந்திரியங்களை ஜெயிக்காத அவன் சாகர நிலையில் இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட சாகர நிலையில் உறவினர்லாம் அழுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் பிள்ளை சாப்பிட்றதுக்கு போயிடுவான், பெண்ணெல்லாம் வந்து அதெல்லாம் அழுவாங்க. பெண்ணுங்களுக்கு பாசம் இருக்கும் அப்பா மேலே, அழுவாங்க. ஆனால் மருமகன்னா சொத்து சுகத்தை ஸ்வாத்த பராணாம் அப்படின்னு பாதம் போட்டிருக்க. சுயநலவாதிகளாகிய அவர்கள் அப்போ கூட தன் சொத்து சுகத்தை என்ன எழுதி வச்சுக்காரு அதை தான் விசாரிப்பாங்களாம். அவருடைய நிலைமை பார்த்து வருத்தப்பட மாட்டாங்களாம். இப்படியாப்பட்ட ஈவிரக்கமில்லாத உறவினர்கள். ஸ்வானாம் ஒரு வேதனையாஸ்ததீஹி. அப்போது கண்ணுக்கு அவன் யமதூதர்கள் தெரிவாங்களாம் சாகர் நிலையில். யமதூதோ ததா பிராப்தோ பீமோ சரபசெக்ஷனோ பயங்கரமாக இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட நெருப்பு போல கண்கள் உடையவர்களாக இருப்பாங்க. ஈக்ஷனோ அப்படி கோபமுடையவர்களாக பயங்கரமாக அடி வெட்டு குத்து பல அப்படின்னு. ச திருஷ்வா திரஸ்த ஹிருதயா சக்குரன் மூத்திரம் விமுஞ்சதி. அந்த யமதூரில் பார்த்தவொடனே மலமூத்திரம் விசர்ஜனை பண்ணிடுவானான். சாகர நேரத்தில் மலமூத்திரம் போகிறது அவனுக்கு அவங்க கண்ட்ரோல்லேயே அங்கே இருக்க மாட்டாங்க. ஒரு
அந்த டியூப்பு அந்த வச்சு தானே அந்த மூத்திரம் கூட அந்த டியூப்பில் தானே போயிடுவாங்க. அந்த பை ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படி அந்த யமதூதர்கள் கண்ணுக்கு தெரிவாங்களா சாகிற நேரத்தில். அந்த சமயத்தில் அந்த யமதூதரை பார்த்த உடனே பயந்து நடுங்கிடுவானா. அந்த பயத்தினாலே அவன் என்னென்னா மலமூத்திர விசர்ஜனை பண்ணுவானா படுக்கையிலே. அதான் சொல்கிறார், யமதூதோ ததோ பிராப்தோ பீம சரபசேக்ஷனோ ச திருஷ்வா பிரஸ்த ஹிருதயா. அப்படி இருதயம் வெடித்து போகாமல் பார்த்த உடனே அவருக்கு அதட்டத்தில் பார்த்தாவே இருதயம் உடஞ்சி போயிடும். அப்படி திரஸ்த ஹிருதயா சக்குரன் மூத்திரம் விமுஞ்சதி. அதற்கு பிறகு அவன் உடம்பு அங்கே தான் இருக்கும். ஆனால் அவனுக்குள்ளே யாதனா தேகம் ஒரு தேகம் கொடுப்பான். அந்த தேகத்து மூலம் அந்த சூட்சும சரீரத்தை பலவந்தமாக அந்த பாசக்கையில் அழிச்சும் போவாங்க யமதூதர்கள். தரதரன்னு வெளிச்சு போவாங்க. மரியாதையாக தூங்க மாட்டாங்க, தரதரன்னு வெளிச்சு போவாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் யமலோகத்துக்கு அவனை சுடு மணலில் கொதிக்க கொதிக்க நாய்கள் பட்சிக்க கழுகுகள் பட்சிக்க அவன் உடம்ப அப்படி அவனெல்லாம் ஈட்டிகளால் குத்த சாட்டையால் அடிக்க அவ்வளோ வேதனைகளையும் தாங்கிண்டு எங்கேயும் தண்ணி தாகத்துக்கு கூட தண்ணி வழியில் கொடுக்காம அப்படி சூரியன் தலைமையில கொதிக்கிறோம் அப்படி கொதிச்சுண்டு அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு அவன் நரகத்துக்கு போவானான். இதெல்லாம் கேட்கவே முடியல. போதும் இதெல்லாம் கேட்டது. இப்படிப்பட்ட நரக வர்ணம்லாம் வேணும். அதுக்கு பிறகு அவனை படிப்படியாக அவன் பண்ண பாவங்களுக்கு தொடர்ந்து 28 நரகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கருட புராணத்தில் அதுக்கு மேலே நரகங்கள்லாம் இருக்குது. அத்தனை நரகங்களையும் என்னென்ன பாவம் பண்ணனோ அத்தனை நரகங்களும் முறையாக அனுபவிப்பானான். அனுபவித்த பிறகு தான் அவனுக்கு பாவங்கள் குறையும். இதெல்லாம் கேட்கவே பயமாகுது. நரக தண்டனைகள் குடும்பத்தை சுயநலத்துக்காக ரட்சித்தியே பார், பிற சொத்துக்கு ஆசைப்பட்டியே குடும்பத்துக்காக பார். ஆனால் ஒரு தடவை கூட பகவான் நாமா சொன்ன போது சொல்லாமல் அந்த நாமா சொன்னில்ல பார், அதுக்கெல்லாம் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தில் கடாயில் போட்டு வதக்கிறதும், உடம்புல ஊசி நூல் போட்டு தச்சு எடுக்கிறதும், இரும்பை காய்ச்சி இரும்பு பொம்மையை போய் கட்டி அணைக்க சொல்கிறதும், நெருப்பில் போட்டு எரிக்கிறதும், பாலமாக உடம்பை வெட்டுறதும், அசிபத்திரவனம் இதெல்லாம் நடக்குது. இது போல் நரக வேதனைகள்லாம் அனுபவிப்பான். அனுபவித்து தான் கடைசியில் அவன் பாவம் தீரும். எல்லாம் கொடுமை. அப்போ சொல்கிறார், போதும்பா இது கேட்கறதுக்கே பயமாக இருக்குது, நைட்டில் நான் தூங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் தேவகூதி அம்மா. அப்போ பகவான் சொல்கிறார், அம்மா யாருக்குன்னா பகவானை வழிபடாதவங்களுக்கு தாம்மா இந்த நரகங்கள்லாம் இந்த தண்டனைகள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம். பகவானை வழிபடுறவங்களுக்கு பாகவதம் படிக்கிறவங்களுக்கு அம்மா உன்னை நினைக்கிறவங்களுக்கு தேவகூதி அம்மா பார்த்து சொல்கிறார் கபிலவாசர், உன் கதையை கேட்டவங்களுக்கே அந்த நரக யாதனைகள் கிடையாதும்மா அப்படின்னும் போது உனக்கு நரக யாதனைகள் எப்படி வரும்? பகவானையே புத்திரனாக பெற்ற தேவகூதிக்கு நரக யாதனைகள் எப்படி வரும்? அவ ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பயப்படாதம்மா, உனக்கோ இல்லாட்டி உன் கதையை கேட்டவங்களுக்கே நரக யாதனைகள் கிடையாதுமா அப்படின்னு கபிலவாசுதேவர் ஆறுதல் சொல்கிறார். அதுக்கு பிறகு கர்ப்பவாச துக்கங்களை பற்றி சொல்கிறார். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 3 விதமான பக்தியை பற்றி அதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். தமோகுண பக்தி, ரஜோகுண பக்தி, சாத்விக குண பக்தி, நிர்குண பக்தி அப்படின்னு 4 பலவிதமான பக்தி பற்றி அங்கே சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம சொல்ல மறந்துட்டோம். அது நம்ம அப்புறம் பார்க்கலாம், இன்னொரு பகுதியில் பார்க்கலாம். அதெல்லாம் கபில உபதேசம் கேட்டால் எவ்வளோ எப்படிப்பட்ட வைராக்கியம் உண்டாகுது பார்த்தீங்களா? வெக்காலெலாம் போட்டு எரிப்பாங்களாம் நரகத்தில், துடிப்பானான் ஆனால் சாக மாட்டானான். அதான் யாதனா தேகம். நரகத்துக்குரிய தேகத்தை கொடுப்பாங்களாம். இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் அனுபவித்து அவன் பாவம் தோய்ஞ்சி அந்த பாவம்லாம் எத்தனை தண்டேனே சுத்தியது, தண்டனையினால் அவன் பாவம் கழியும், சுத்தமடைவான். அதற்கு பிறகு மறுபடியும் அவனுக்கு பிறவி கொடுப்பாங்க. அது என்ன பிறவியோ, பறவையா, பாம்பா, புல்லா, பூண்டா, மிருகமா, பக்ஷியா, ஏதோ ஒரு ஜென்மா கொடுப்பாங்க. அப்படி படிப்படியாக மறுபடியும் மனுஷன் நிலைக்கு உயர்வான். மனுஷன் நிலைக்கு வந்த உடனே மறுபடியும் இதே பாவங்கள், இதே துன்பம் இதெல்லாம் பண்ணான்னா மறுபடியும் நரகத்துக்கு போவான். இப்படி எத்தனை கோடி கணக்கான பிறவிகள் நம்ம எடுத்து ஏமாந்து போகிறோம் பற்றியா? பகவானை வழிபடாதவங்களுக்கு இந்த நிலைமை, இந்த நரக தண்டனைகள், இது போல் கஷ்டங்கள் இருக்கிற காலத்துலேயும் கஷ்டம், இறந்த பிறகும் கஷ்டம், நரக தண்டனைகள் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்கிறார் கபிலவாசுதேவர். இதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு பெரிய மனமாற்றம் ஏற்படும். அப்போ சொத்து மேலே ஆசை வச்சுக்காத, பொருள் மேலே ஆசை வைக்காத, குடும்பத்தில் பட்டுதல் வைக்காத. எல்லாமே முக்கால்வாசி பேர் சுயநலவாதிகள் தான்.
நம்மளால் என்ன ஆகுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளை பற்றி கவனிக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு அன்பை பெருசாக மதிக்கிறதை விட பணத்தை தான் பெருசாக மதிக்கிறாங்க. அப்படின்னும்போது ஏதோ கவனிப்பாங்க ஏதோ, ஆனால் மௌனமாக இருந்துடுவாங்க. அவன் மூச்சு எடுத்துனுக்குது கத்தின்னு கிடறானா காது கேட்டும் கேட்காத மாதிரி போயினே இருப்பாங்க. எப்பா கொஞ்சம் பார்த்துக்கடா இது பண்ண கண்டுக்காமல் போயினே இருப்பாங்க. இட்ட காலாக படுத்துன்னு இருக்கும்போது ரொம்ப கொடுமை இல்லை அதெல்லாம். நீ பகவானை வழிபட்டுன்னு சொன்னால் பகவான் வந்து உன்னை காப்பாற்ற போகிறான். அப்போ எல்லாமே அனுகூலமாக மாறும். உன்னை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இருக்கும். அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். பகவத் அனுகிரகம் வந்தால் தான் பெற்ற பிள்ளைகள் கூட இருந்து பார்த்துப்பாங்க. ஒரு துளசி தீர்த்தமாக விடுவாங்க. இவனால் வாக்கில் சாகும்பொழுது கூட பகவான் நாம சொல்லிகிட்டே இவனால் உயிரை விட முடியும். அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும். அதான் சொல்கிற வாச்சியமானோ புரோதோபி ந புரோதே காலபாஷ வசங்கத. ராமராமான்னு வாச்சியமான புரோதோபி சொல்லிடாப்பா ராமராமான்னா கூட சொல்ல மாட்டானா. ஒரு பாகவதன் சொன்னான், அந்த நாமா சொல்கிறியா அந்த நாமா சொல்கிறியா அப்படின்னு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, உடம்பு கொதிக்குது, இந்த சந்தர்ப்பம் அந்த நாமா சொல்கிறியா அப்படின்னு தெரியும். ராமநாமா சொல்ல மாட்டானா. கோழை கட்டினுக்குது, தொண்டை அடைச்சினுக்குது, எவ்வளோ வேதனைகள் கடைசி காலத்தில் உண்டாகன்றதை புட்டு வைக்கிறார். இந்த நோய்களுக்கு இருப்பிடம்தான் இந்த உடம்பு. ரோக மந்திரம் ஆதுரம். ஆதுரம்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த உடம்பு ரோகத்துக்கு இருப்பிடம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. பாகவத மகாத்மியத்தில் துந்துகாரி சொல்கிறார் இல்லையா, ரோக மந்திரம் ஆதுரம். அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பப்தம் மாம்ச சோனித லேபிதம் துர்கந்த பாத்திரம் மூத்திர புரிஷையோ ரோக மந்திரம் ஆதுரம். அதெல்லாம் சொல்கிறாரு எங்கள் பாகவத மகாத்மியத்தில் வருது ஸ்லோகங்களில். இது மாதிரி சொல்கிறார். அதனால் வைராக்கியம் அடையணும். இந்த ஆசைகளே வேணாம். கோடிக்கணக்கான 10 கோடி இல்லை லட்சம் எத்தனை 1000 கோடி இருந்தால் கூட சரி, இந்த பணத்தாசை என்றைக்குமே நம்ம நிம்மதி கெடுக்கும். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உன் உயிரை வாங்கிட முடியுமா? உயிருக்கு விலை எவ்வளோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போது நீ பிபி ஏறி இந்த பணத்தாசைனால் பிபி ஏறி உன்னுடைய ஆரோக்கியம் குறைஞ்சி மன உளைச்சல் கஷ்டத்தைப்பட்டு அவ்வளோ டென்ஷனு. ஆஹா நம்ம பணத்தை ஏமாத்திடுறானே, இது பண்ணுறானே, நம்மளுக்கு வர வேண்டிய சொத்தாச்சே, நம்மளுக்கு வர வேண்டிய பணமாச்சே, நம்மளுக்கு கோடி கோடியாக வரணுமே, உடனே என் அக்கௌண்ட்டில் போடு உன் அக்கௌண்ட்டில் போடுன்னு சண்டை போட்டிருக்காங்க பார்க்குறேன். அப்படின்னு என் அக்கௌண்ட்டில் போடு உங்கள் அக்கௌண்ட்டில் போட அப்படின்னா நான் அந்த பணத்துக்கு எவ்வளோ மன உளைச்சல் எவ்வளோ கெட்டவனாக மாறிடுற பாரு. நீ உன்னுடைய முகத்தை பார்த்தா உனக்கே பிடிக்காது. கண்ணாடியில் பார்த்தா அந்தளவுக்கு விகாரமாக தோணும். அந்த பணத்தாசையில் முகத்தை பார்த்தா அப்படி இருக்கும். அவ்வளோ கோபிஷ்டனாக இருப்பான். அந்த இடத்துல தான் அவனுடைய ராசம், அவனுக்குள்ளே இருக்கிற அகாசுரம் பகாசுரம் எல்லாம் வெளியே வருவான். இரணிகாசிபு ராவணன் எல்லாம் வெளியே வருவாங்க. அந்த முகத்தில் பார்த்தா தெரியும். அந்த பணத்தாசைப்படும் போது அவ்வளோ ஒரு சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். அதெல்லாம் அப்படிப்பட்ட துஷ்ட குணங்கள்லாம் எப்போ போகும்னா பகவன் நாமத்தை சொல்லு, பற்றற்றவனாக போயிடு, பாகவதம் படி. இதெல்லாம் மண்ணாங்கட்டிக்கு சமமாக நினைக்கணும். இந்த பணத்தெல்லாம் பணம்னா ஒரு சொப்ன சம்ஸ்கிருதம் விபர நிர்வாணம். இதெல்லாம் அழியக்கூடியது, நிலையற்றது. இதெல்லாம் கனவுல காணக்கூடிய பொருளுக்கு ஒரு லட்சியம் உண்டா? அது மாதிரி இதெல்லாம் மாயால் ஏற்படுத்தப்பட்ட நம்ம மனசு நிம்மதி கெடுக்கிறதுக்காக வந்தது எல்லாம் பணம்லாம். உறவுகளை பிரிக்கிறதுக்கான விரோத புத்தியை உண்டாக்குறதுக்காக கலிபுருஷன் கொண்டு வந்தது பணத்தாசையானது. அந்த ஆசை உள்ளே வந்துச்சுன்னா தப்பு. பணம் இருக்கிறது தப்பு இல்லை, அந்த பணம் மேலே உள்ள ஆசை வச்சுருக்க அதுதான் ஒன்றா இருக்கும். சந்தஹ்யமான சர்வாங்கா ஒன்று எரிக்கும். உன் உடம்புலாம் எரிச்சுனே இருக்கும். அது மனசை புழுங்கினே இருப்பேன் நீ அந்த பணத்தாசைனால். பணத்தாசை தான் உன் நிம்மதி கெடுக்கும். ஆமாம், அது நினச்சி புழுங்கின்னு இருப்பேன். அதுதான் ரொம்ப கஷ்டம். அதான் சந்தஹ்யமான சர்வாங்கா. ஒரு வேதனை, பெரிய வேதனையை கொடுக்கக்கூடியது அது. சரி, அது பிறகு கர்ப்பவாச துக்கத்தை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறார். எத்தனாவது அத்தியாயம்? 31வது அத்தியாயத்தில் கர்ப்பவாச துக்கத்தை பற்றி சொல்கிறார். அதாவது கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர்களுக்கு 3வது மாதம் கர்ப்பத்தில் ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சு தான் அந்த குறிலாம் உண்டாயிட்டு தான். அதெல்லாம் சொல்கிறார். நகங்கள் நகம் ரோமம் இதெல்லாம் உண்டாகிறது. அதே சமயத்தில் குறிகள்லாம் உண்டாகுது. அது ஆணா பெண்ணாந்து 3ஆம் மாதமே தெரிஞ்சது தான். கை கால்கள்லாம் அந்த குழந்தைக்கு உண்டாகிறதெல்லாம் அப்படியே புட்டு வைக்கிறார் கபிலவாசுதேவர். கடைசியில் என்னென்னா அம்மா சாப்பிட்ற அந்த உணவு தான் அந்த குழந்தைக்கு ஆகாரமாக போய் சேர்ந்தது. மாதுர் ஜக்த அன்னபானாத்தே எது தாதும் அசம்மதே. அது விருப்பம் உள்ளனாலும் அந்த சாப்பாடு தான் அந்த குழந்தைக்கு போய் சேரும் ரத்தமாக அந்த குடல் வழியாக.
ஆனாலும் அம்மா வந்துன்னா நல்லா சூடான பொருள், காரம், புளிப்பு, உப்பு, துவர்ப்பு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த குழந்தையினுடைய மேனி எப்படி சுகுமார் அப்படி சாஃப்டான மேனி, அது போய் அப்படியே எரிக்குமா. அம்மா ருசி ருசியாக சாப்பிட்டா அம்மா தாங்குவாங்க, அம்மா வயிற்றில் இருக்கிற குழந்தை தாங்குமா? அதுதான் இங்கே சொல்கிறார். கடு தீக்ஷ்ண உஷ்ண லவண ருக்ஷாம்லாதிபீர் உல்பனைஹி மாத்ருபுக்திர் உபஸ்பிருஷ்டா சர்வாங்கோத்தித வேதனக சர்வ அங்க உத்தித வேதனக. அந்த அங்கங்கள்லாம் அப்படியே எரிக்குமா. அந்த காரம் சாப்பிட்டானா, புளிப்பு சாப்பிட்டா, அப்படியேப்பட்ட உஷ்ணமான பொருள்லாம் சாப்பிட்டா அந்த குழந்தையினுடைய உடம்பு எரிக்குமா போய். அதால் வேதனை தாங்க முடியாதான், அப்படி தவிக்குமா. அது மட்டும் இல்லை, கிருமிபிகி சத சர்வாங்கா சௌகுமாரியாத் பிரதிக்ஷணம். அந்த கர்ப்பவாசத்தில் கர்ப்பத்தில் நிறைய கிருமிகள்லாம் உண்டாகுமா. அந்த கிருமிகள்லாம் உடம்பை கடிக்குமா. அதால் சொரிஞ்சிக்க முடியாதான், அந்த கிருமிகளை தொடச்சிக்க முடியாதான். அப்படி அவஸ்தைப்படுமா அந்த குழந்தை. இப்படியும் அப்படியும் அப்படியே பெறலுமா. அதே சார் வயிற்றில் தன் தலையை வச்சுண்டு கையை தலைமலை வச்சுண்டு அப்படி கை கூப்பின நிலையில் அந்த குழந்தை இருக்குமா. அதெல்லாம் சொல்கிறாருங்க. அப்போ அம்மா சாப்பிட்ற உணவு தான் அது குழந்தை போய் சேரும், அது வேதனையை கொடுக்குமா. உல்பேன சம்ருதஸ்தஸ்மின் அந்திரஷ்ட பகிராவிரதா. அப்படிப்பட்ட நரம்புகளால் அந்த கொடிகளால் சுத்தப்பட்டவனாக அந்த குழந்தை அப்படி எப்படியும் அப்படியே நகர்ந்துன்னு இருக்கும், நகர முடியாமல் தவிச்சுன்னு இருக்கும், அப்படி இப்படி நெளிஞ்சின்னு இருக்கும் அந்த குழந்தை. அதான் இங்கே சொல்ல ஆஸ்தே கிருத்வா சிர குக்ஷோ புக்ன பிருஷ்ட சிரோதரகா. அந்த தலையை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு அப்படி உடம்பு அப்படியே சுருட்டின்னு படுத்துனுக்குமா அந்த குழந்தை. அப்படி சொல்கிறார். அப்படி அசைக்க முடியாத அகல்பகா ஸ்வாங்க சேஷ்டாயம் சகுந்தைவ பஞ்சரே. கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி மாதிரி அசைக்க முடியாதனாக தவிச்சு நிற்பான் அந்த குழந்தையானது, ஜந்துவானது, அந்த கர்ப்பத்தில் உள்ள துக்கங்கள். அப்போ கர்ப்பத்தில் பல கிருமிகள் கடிக்கும். ஜந்தவகா ஜந்து சம்பவகா, பல விதமான ஜந்துக்கள் புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகுமா. அவைகள்லாம் கடிக்குமா, அவைகள்லாம் வேதனைப்படுத்துமா. அதே சமயம் அந்த மலமூத்திரம் இருக்கக்கூடிய குழியில் அந்த நாத்தத்தில் அந்த குழந்தை அப்படியே பிறண்டு கிடக்குமா. இப்படி நகர முடியாதான், சொரிஞ்சிக்க முடியாதான். அம்மா சாப்பிட்ற உணவுகள்லாம் அந்த எரிச்சல், புளிப்பு, உப்பு, காரம், அப்படியே உஷ்ணமான சாப்பாடு, அவைகள்லாம் உடம்பு போட்டு எரிக்குமா. இவ்வளோ வேதனைகள் அனுபவிக்குமா அந்த குழந்தை. அப்போ 7வது மாதம் வந்தபோது அதுக்கு நூற்றுக்கணக்கான ஜென்மங்களுடைய பிறப்புகளை பற்றிலாம் ஞாபகம் வருமா அந்த குழந்தைக்கு. அப்போது அப்போ தான் எவ்வளோ பிறவிகளை நம்ம எவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கோம், எத்தனை பிறப்பு எடுத்தோம், எல்லாம் 3 ஜென்மத்து ஞாபகம்லாம் அந்த 7வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு தெரியுமா. ஆமாம், அந்த 7வது மாதம். தத்ர லப்த ஸ்மிருதி தெய்வாத்து கர்ம ஜென்ம சதோத்பவம். ஜென்ம சதோத்பவம்னா நூற்றுக்கணக்கான ஜென்மங்கள் பிறவிகளுடைய ஞாபகம்லாம் வருமா அந்த குழந்தைக்கு. எதனால் 7வது மாதம். தத்ர லப்த ஸ்மிருதி தெய்வாத் கர்ம ஜென்ம சதோத்பவம் ஸ்மரந்திக்க அனுஸ்வாசம் சர்ம கிம் நாம விந்ததே ஆரப்பிய சப்தமான் மாசான் லப்தபோதோ அபிவேபிதம். அப்படி சப்த மாதம் 7வது மாதம் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் ஜென்மத்து ஞாபகம், தான் பண்ண காரியங்கள், தான் பண்ண பாவ புண்ணியங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருமா. அது அந்த சமயத்தில் பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறான் அவன். தஸ்மாதகம் விகத விக்லவ உத்தரிஷ்யே ஆத்மானம் ஆசு தமசா சுஹൃதா ஆத்மனைவ பூயோ யதா வசனம் ஏகம் அநேகரந்திரம் மாமே பவிஷ்யத்து உபசாதித விஷ்ணுபாதகம். இதுக்கு முன்னாடி எத்தனை அம்மா கர்ப்பத்தை நான் பார்த்தனோ, இதுக்கு பிறகு நான் எத்தனை அம்மா கர்ப்பத்தை பார்க்க போகிறனோ, எத்தனை பிறவிகள் எடுக்க போகிறனோ. ஆனால் பகவானே, இந்த பிறவியோடு எனக்கு கடைசி பிறவி ஆக்கிடு. உன் விஷ்ணுவே, உன்னுடைய பாதத்தை நான் சேவிக்கிறேன், உன்னை நான் வழிபடுறேன், தயவுசெய்து எனக்கு இந்த கர்ப்பவாச துக்கம் வேண்டாம் அப்படின்னு துடிப்பானான். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவானான். கர்ப்பத்தில் உள்ள சிசு 7வது மாதத்தில் பூர்வ ஜென்மத்தின் ஞாபகம் வந்ததால், அப்போ நல்லா மெச்சூர்டு மைண்டு இருக்கிறதுனால, அப்போ புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால அந்த சமயத்தில் பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவானான். எத்தனை மாத கர்ப்பத்தை நான் பார்த்தனோ, இன்னும் எத்தனை மாத கர்ப்பத்தை பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியலையே, மீண்டும் இந்த மாத கர்ப்பத்தில் வரப்படாதபடி என்னை காப்பாற்று விஷ்ணுவே அப்படின்ட்டு விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுவானான். நான் பிறப்பு எடுத்தேன்னா, நான் பிறந்த பிறகு நான் உன்னை வழிபடுறேன், உனக்கு நான் பூஜை பண்ணுறேன், உன் நாமங்களை கீர்த்தனை பண்ணுறேன், உன் கதைகளை பேசுகிறேன், உனக்கு பூஜைகள் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவானான்.
நான் பகவானே உன்னை உபாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த சிசு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதான். அப்படி இருக்கும்போது இப்படி சொல்லி கொண்டு இருக்கும், அப்படியே அந்த பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கும்போதே அந்த சூதிகா வாயுவானது தலைகீழே தள்ளிடுமா. அவ்வளோதான், முன் ஜென்மத்தினுடைய நினைவெல்லாம் மறந்து போயிடுமா. மறந்து போயிட்டோன்னே 10வது மாதம் அது சூதிகா வாயுனால் யோனி வழியாக பிடிச்சி, எப்படின்னா ஒரு கரும்பு செக்கை பிழிந்தெடுக்கப்பட்டு வெளியே வர மாதிரி அவன் பிரசவ வேதனை, அந்த பிரசவத்தில் தாய்க்கும் வேதனை, அந்த குழந்தையும் வீறிட்டு அழுது கொண்டு வெளியே தள்ளப்படுவானான். ஆளிலிட்ட சட்டை மாதிரி வெளியே வருவானான். அப்போது முன் ஜென்மத்தினுடைய நினைவெல்லாம் மறந்து போய் விபரீத நினைவு ஏற்பட்டு வீறிட்டு அழ ஆரம்பிச்சிடுவான் அந்த குழந்தை பிறந்த உடனே. அதற்கு பிறகு மறுபடியும் விளையாட்டு பருவம், எல்லா விஷயங்களும் அம்மா அப்பா, இந்த உறவு தான் என் உறவு, இதுதான் அப்பா அம்மா, இதுதான் என் சொத்து, இது என் வீடு, இது என் பென்சில், இது என் பேனா, இது என் ட்ரெஸ்ஸு, என் சட்டை, இது என் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர பட்டுத்தல் வளர்ந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு இது மாதிரி சொத்து சுகம் பணம் அப்படின்ட்டு மறுபடியும் மந்தத்தில் விழுந்தான்னா மறுபடியும் நரகத்துக்கு தன்னை தயார் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். பகவானை வழிபடலனா அதுதான் விஷயம். அப்படி இந்த கர்ப்பவாச துக்கம் அது பிறகு பிறந்து இது போல் பகவானை வழிபட்டானா போயிச்சான், இல்லை மறுபடியும் பந்தங்களை விழுந்தானா நரகத்துக்கு தன்னை தயார் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் இந்த கபில வாசுதேவர். இதெல்லாம் சொல்லிவிட்டு, அம்மா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான்மா, பகவான் தான் வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் செய்யத் பிரம்ம தர்ஷனம். வாசுதேவனான கிருஷ்ணனிடத்தில் பக்தி பண்ணுறது தான் சிறந்ததுமா. அதுதான் நம்ம ஞானத்தை கொடுக்கும், வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, பரபிரம்மத்தையே தரிசனம் பண்ண வைக்கக்கூடியது. ஆனால் பக்தி தான் எல்லாத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். நீ இது வரைக்கும் கர்த்தம பிரஜாபதி இடத்துல என்னென்ன பணிவடிகள், அந்த பணிவடிகள் பண்ண புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, அந்த புண்ணியத்தெல்லாம் என் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்கிறார். அப்படியே சமர்ப்பணம் பண்ணுறா தேவகூதி அம்மா. அவ்வளோதான், அவள் எப்பொழுதும் கபிலா வாசுதேவான்னு பகவான் நாமத்தை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வருது. இதுக்கு நடுவில் சில விஷயங்கள்லாம் விட்டேன் கபில உபதேசத்தில், அதெல்லாம் நம்ம ரிலாக்ஸாக பார்க்கலாம். இப்போது என்னென்னா, கடைசி காலத்தில் ஒரு மனுஷன் எப்படி மரணம் அடைகிறான், எப்படி நரகத்துக்கு போகிறான்னு பார்த்தோம். அதே சமயம் கர்ப்பவாச துக்கத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் எப்படி பிரார்த்தனை பண்ணுறான்னு மட்டும் பார்த்தோம். அது வரைக்கும் இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் விட்டேன், நடுவில் கொஞ்சம் விட்டேன், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்திற்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அதெல்லாம் பணத்தை ஆசைப்படக்கூடாது. இந்த மாயை ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த முகுணமான மாயை பணத்தாசை வர்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா ஆசைகளையும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் யார் தப்பிக்கிறான்னா, பகவானுடைய அனுக்கிரகத்துக்கு பாத்திரமானவர்கள் தான் தப்பிக்க முடியும். மகான்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள் தான் இந்த மாயிலிருந்து விடுபட முடியும். இந்த மாயிலிருந்து விடுபட்டானா அவன் தான் பெரிய பணக்காரன். அது பக்தியினால் தான் சாதிக்க முடியும். ஆனால் அதில் எது ரொம்ப பவர்ஃபுல்னால் பகவான் நாமா தான் சீக்கிரமாக பட்டுதல் விடும்படி செய்தோம். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.